அரசாங்கத்தின் செயல்பாட்டில் மலாய்க்காரர்கள் அல்லாதவர்கள் திருப்தி அடையவில்லை என்ற யதார்த்தத்தை PKR உதவித் தலைவர் ஆர். ரமணன் புரிந்து கொள்ளாமல் புறக்கணிப்பதாக DAP கட்சியின் சார்லஸ் சந்தியாகோ குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கத்தின் மடானி தொலைநோக்கு பார்வை பெரிகாத்தான் நேஷனலை மலாய்க்காரர் அல்லாத வாக்காளர்கள் மீது கவனம் செலுத்த கட்டாயப்படுத்தியது என்ற ரமணனின் கருத்து ஒரு தவறான கருத்து என்றும் இது அடுத்த பொதுத் தேர்தல் நெருங்கும் போது தவறான தீர்வை உருவாக்க வழிவகுக்கும் என்றும் சார்லஸ் சந்தியாகோ கூறினார். மலாய்க்காரர் அல்லாத வாக்காளர்களை பெரிகாத்தான் அணுகுவதற்கான காரணம் பாஸ் மற்றும் பெரிகாத்தான் இப்போது புத்ராஜயாவை கைப்பற்ற நினைப்பதே ஆகும் என்று அவர் தெரிவித்தார். மலாய்க்காரர் அல்லாத வாக்காளர்களில் 25 விழுக்காடு முதல் 30 விழுக்காடு வரை ஆதரவை பெற முடியும் என்றும் பின்னர் புத்ராஜயாவை வெல்ல முடியும் என்றும் எதிர்க்கட்சி கூட்டணி நம்புகிறது. அவர்கள் உண்மையில் 30 விழுக்காடு இந்திய ஆதரவை பெற முடியும் அல்லது அதற்கும் அதிகமாக பெற முடியும் என்று நம்புகிறார்கள் என கிள்ளானின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். ஆனால் ரமணனின் கூற்று உண்மையில் மிகவும் ஆபத்தானது என்று அவர் விவரித்தார். ஏனெனில் அரசாங்கத்தின் மீது மலாய்க்காரர்கள் அல்லாதவர்களிடையே அதிருப்தி மிக அதிகமாக உள்ளது என்பதை ரமணன் புறக்கணித்து வருகிறார். இவரை போன்ற ஒருவர் நம் தலைவர்களிடம் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லும் போது எதுவும் நடக்காது என்று அவர் FMTயிடம் தெரிவித்தார். கடந்த சனிக்கிழமை ரமணன் தெரிவிக்கையில் மடானி அரசாங்கத்தால் எந்த இனமோ அல்லது குழுவோ ஒதுக்கப்படாமல் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே பாஸ் கட்சி போன்றவர்கள் குறிப்பாக இந்திய சமூகத்தை அணுகுவதற்கு காரணம் என்று குறிப்பிட்டிருந்தார். வரும் செப்டம்பர் 30 முதல் புதிய ரோன் 95 ரக மானிய விலை பெட்ரோல் லிட்டருக்கு 1 வெள்ளி 99 காசாக விற்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். பெட்ரோல் நிலைய கவுண்டர்கள் பம்ப் அல்லது அந்தந்த நிலையங்களின் மொபைல் செயலி மூலம் தங்கள் மை கார்டை பயன்படுத்தி கொள்முதல் செய்ய அனுமதிக்கும் எளிய வழிமுறையுடன் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அன்வார் கூறினார். மலேசியர்கள் 300 லிட்டர் மாதாந்திர பூடி 95 பெற தகுதியுடையவர்கள் என்றும் ஆனால் இ-ஹெயிலிங் ஓட்டுநர்கள் அதிக மதிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர் கூறினார். உலகளாவிய நிச்சயமற்ற பொருளாதார சூழலுக்கு மத்தியில் மலேசியா ரோன் 95 ரக பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 1 வெள்ளி 99 காசாக குறைப்பதன் மூலம் ஒரு துணிச்சலான நடவடிக்கையை எடுத்துள்ளது என்று அன்வார் கூறினார். இந்த முயற்சி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுப்பதில் மடானி அரசாங்கத்துடன் தொடர்ந்து கடினமாக உழைத்து விடாமுயற்சியுடன் ஒற்றுமையாக நிற்கும் அனைத்து மலேசியர்களுக்குமான பாராட்டுகளாக அமைகிறது என்று அன்வார் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஸ்லாங்கூர் இளவரசர் தங்கு அமீர் ஷா சுல்தான் ஷராபுடின் இட்ரிஸ் ஷாவின் திருமணம் வரும் அக்டோபர் 2 நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்சா ஃபடினி டத்தோ அப்துல் அசீசும் என்பவரை கிள்ளானில் உள்ள அரண்மனை பள்ளிவாசலில் திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் வரவேற்பு மற்றும் அரச விருந்து அக்டோபர் 22 பாலாயரும் ஸ்ரீ மற்றும் பாலாய் சந்தாப்பான் டி ராஜா இஸ்தானா அலாம் ஷாவில் நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று ஸ்லாங்கூர் அரச அலுவலக முகநூல் பக்கத்தில் பகிரப்பட்ட ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராபுடின் இட்ரிஸ் ஷாவின் அறிக்கையில் இது அறிவிக்கப்பட்டுள்ளது. பினாங்கு ஜலான் பர்மாவில் திடீர் குழி ஏற்பட்டதை அடுத்து உடைந்த கழிவுநீர் குழாயை சரி செய்யும் பணிகள் முடிவடைவதற்கு 5 நாட்கள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பழுதுபார்க்கும் பணிகள் கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும் என்று பினாங்கு நகர சபை மேயர் டத்தோ ஏ ராஜேந்திரன் தெரிவித்தார். MBPP உடன் இணைந்து பகலில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இண்டா வாட்டர் கன்சோர்டியம் இரவில் பழுதுபார்ப்புகளை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பணிகள் நாள் முழுவதும் முடிந்தால் ஒரு பாதை மட்டுமே திறக்க முடியும் என்றும் இதனால் கடுமையான நெரிசல் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜலான் பினாங்கு முதல் ஜலான் மெக்காலிஸ்டர் வரை நெரிசல் இருக்கும் என்று அவர் கூறினார். இரவு பணிகள் இருப்பதால் பகலில் 2 பாதைகளை தாங்கள் பராமரிக்க முடியும் என்றும் இருப்பினும் சில நெரிசல்கள் இன்னும் ஏற்படும் என்றும் அவர் இன்று ஒரு தளத்தை பார்வையிட்ட போது கூறினார். ஜலான் பர்மாவில் ஒரு திடீர் குழி தோன்றியதாகவும் இதனால் சாலை தற்காலிகமாக மூடப்பட்டதாகவும் நேற்று தெரிவிக்கப்பட்டது. பெரிகாத்தான் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் மட்டுமே என்பதில் பெரிகாத்தானின் கூட்டணி கட்சியான MIPP கட்சியின் தலைவர் புனிதன் பரமசிவம் தெரிவித்துள்ளார். பெரிகாத்தானின் கூட்டணி கட்சிகளுக்கு அதன் பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கும் உரிமை உள்ளது என்றாலும் நம்பகமான தலைமைத்துவ அனுபவம் மிக்க ஒரு தலைவர் வேண்டும் என்றால்
பிரதமராகவும் முக்கிய அமைச்சராகவும் பொறுப்பில் இருந்து நிரூபித்த தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் பிரதமர் வேட்பாளராகும் தகுதி உடையவர் என்று புனிதன் பரமசிவம் கூறினார். MIPP கட்சி பிரதமர் வேட்பாளரை முன்மொழியாது என்பதில் உறுதியாக இருப்பதாகவும், ஆனால் பெரிக்காத்தானின் பிரதமர் வேட்பாளராக முஹிதீனை தவிர்த்து மற்ற தலைவர்களை அங்கீகரிக்க முடியாது என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் புனிதன் பரமசிவம் கூறினார். பெரிக்காத்தான் தலைமையிலான ஆட்சி அமைக்கப்பட்டதும் MIPP எனும் மலேசிய இந்தியர் மக்கள் கட்சி இந்தியர் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் முக்கிய பொறுப்புகளை கொண்டிருக்கும் என்பதில் சமரசம் செய்து கொள்ளாது என்றும் புனிதன் பரமசிவம் கூறினார். சரவா மேரி பத்துனியாவில் உள்ள சிபுபோக் பகுதியில் ஒரு வாரத்திற்கும் மேலாக காணாமல் போன முதியவரின் உடல் நேற்று இரவு அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. சரவா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு மையம் 77 வயதான சோங் யூக் ஃபன் என்பவரின் உடல் கைவிடப்பட்ட 4 சக்கர வாகனத்தின் அருகே கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்தது. சோங் காணாமல் போனதாக நேற்று இரவு 9:18 மணிக்கு தகவல் கிடைத்ததாக துறை தெரிவித்துள்ளது. தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்டவரின் வாகனத்திலிருந்து 50 மீட்டர் சுற்றளவில் ஒரு தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் 20 நிமிடங்களுக்குள் பாதிக்கப்பட்டவர் சாலை ஓரத்தில் உள்ள உயரமான புல்வெளியில் அழுகிய நிலையில் காணப்பட்டதை கண்டுபிடித்ததாக அது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.